அந்த கூட்ட நெரிசலில் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பெண்கள், இன்னும் வயது போனவர்கள் இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தை தவிர்க்க எண்ணுவார்கள். அப்படியே அவங்க அந்த கூட்டத்தில் போனாலும் இறைவனை சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு, என்ன இடிக்கிறாங்க, போகிறாங்க, தள்ளுறாங்க, பிடிக்கிறாங்க, இறைச்சலாக இருக்குது, இறைவனை சிந்திக்க முடியல, அப்படி முதல்ல சொன்ன கேளிக்கை அது ஒரு கூட்டம் இருக்குது. இப்படிலாம் இருக்கின்ற போது இறைவனை சிந்திக்கின்ற வாய்ப்பு ஏற்பட குறைவாக இருக்கின்றது என்று கருதி மற்ற நாட்களில் அவங்க இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் தவறே கிடையாது. அதில் முதன்மையான கருத்து என்னென்னா, இறைவனை எண்ணுகின்றோமா? அன்னைக்கு தான் போய் அந்த கூட்டத்தில் நின்று இறைவனை எண்ண முடியுதா அப்படின்னு கேட்டிங்க. எண்ண முடியல அப்படின்னா எண்ணுகின்ற நாளிலே செல்வது மிகச்சிறந்தது. அது தை மாசமா இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அப்படி இல்லை. தை மாத பூச நட்சத்திரம்ங்கிறது அந்த திருநாளை நினைவுபடுத்துகின்ற ஒரு நாளே தவிர அன்றுதான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. சரி.